வணக்கம் தமிழ் நண்பர்களே. PACL இந்தியா லிமிடெட்ல நாம இன்வெஸ்ட் பண்ணியிருந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வழிமுறைகள் மற்றும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் 2019 தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அருள் டெக் இன்ஃபோ சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும். அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனடி தகவல்கள் அப்டேட்ஸை நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். ஸோ PACL ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் 2019 வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ஆன்சர்ஸ் விரைவில் பதிலளிக்கப்படும். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தெளிவாகவே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். PACL ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் 2019 ஸ்டெப் பை ஸ்டெப் ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் த்ரூ ஆன்லைன் போர்ட்டல். ஸோ இந்த PACL நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ அதோட சின்ன பிரீஃபாக அதை பற்றி பார்த்துடலாம். ஓய்வு பெற்ற நீதிபதி அதாவது RM லோத்தா தலைமையின் கீழ் ஒரு கமிட்டியை செபி என்று சொல்லக்கூடிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் செபி என்று சொல்லக்கூடிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா RM லோத்தா ஓய்வு பெற்ற நீதிபதி லோத்தா தலைமையில் ஒரு கமிட்டியை அமைச்சு ஸோ இந்த PACL விவகாரத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு விசாரணை செஞ்சு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி RM லோத்தா கமிட்டி PACL மேட்டரில் இன்வால்வ் ஆகி அவங்க ஸோ இதற்கான தீர்வை மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் செபியிடம் சப்மிட் பண்ணாங்க. ஸோ அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா PACL உடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அவருடைய சொத்துக்கள் எல்லாமே வித்து அல்லது ஏலம் விட்டு அதிலிருந்து வரக்கூடிய அமௌண்ட் மூலமா இந்த PACL இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இன்வெஸ்டர்ஸோடைய அமௌண்ட் எல்லாமே ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை செபி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதன்படி 2018ஆம் ஆண்டு 2500 ரூபாய்க்கு கீழ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களோட அமௌண்ட் எல்லாமே ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்ளை பண்ண சொல்லி அதன் மூலமா ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2019 எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் கிளைம் அப்ளிகேஷன் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30, 2019. ஸோ இதை எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.sebipaclrefund.co.in அப்படின்ற வெப்சைட்ல தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதுல நம்ம அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் ப்ராசஸை இன்டெப்த் அண்ட் டீடைலாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதற்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PACL சர்டிஃபிகேட், உங்களுக்கு இந்த பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த PACL சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா மாசம் நீங்கள் கட்டின அதற்கான அந்த ரிசிப்ட்ஸு, பேன் கார்டு, கேன்சல்டு செக் இல்லைனா பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர், லாஸ்ட்டாக ஃபோட்டோகிராஃப். இந்த கேன்சல்டு செக் எதுக்குன்னா பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ www.sebi.PACL refund அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இருக்கும். ஸோ இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ரைட் சைட் கார்னர்ல இருக்கும். ஸோ அந்த இதுல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அந்த டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல உங்களுடைய PACL ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணிருங்க. ஸோ உங்களுடைய PACL ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா PACL அந்த பத்திரம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல பாத்தீங்கன்னா நம்பர் அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே அகைன் உங்களுடைய PACL ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஎன்டர் பண்ணிட்டு கீழே கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்றது வரும். ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ண முடியும்னா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரேட் OTP கொடுங்க. ஸோ OTP உங்களுடைய மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு SMS உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வித் அந்த OTP அப்படின்றது உங்களுக்கு ரிசீவ் ஆகிருந்திருக்கும். ஸோ அந்த OTPயை இதில் என்டர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் தப்பா OTP என்டர் பண்ணிட்டாலோ இல்லை உங்களுக்கு OTP வரலனாலோ ரீஜெனரேட் OTP அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீஜெனரேட் OTP அப்படின்ற ஆப்ஷனை என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் OTP ரிசீவ் ஆகும். ஸோ அந்த OTP என்ன பண்றீங்க கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸில். ஸோ அந்த OTPயை என்டர் பண்ணி முடிச்ச உடனே கீழே வெரிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வெரிஃபை அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு பாஸ்வேர்டை கிரியேட் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் பாக்ஸ் எனேபிள் ஆகிருக்கும். அதாவது உங்களுடைய PACL ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பாஸ்வேர்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு கீழே ரீஎன்டர் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதில் உங்களோட பாஸ்வேர்டை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணி முடிச்சோடனே ஐ அக்ரி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஸோ ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் லாகின் டு சப்மிட் யுவர் கிளைம் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ லாகின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுடைய PACL ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே பாஸ்வேர்டு இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணீங்க இல்லையா புதுசா, அந்த பாஸ்வேர்டை அந்த ஃபீல்டில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சுட்டு கீழே கேப்சா அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த கேப்சா ஃபீல்டில் கேப்சாவை
என்டர் பண்ணிட்டு கீழே லாகின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க ஸோ உங்களுக்கான அந்த ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான ஸ்டெப்ஸ் வந்து ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகும். ஸோ மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் வந்து மேட் பை, அதாவது நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணீங்கன்னா செல்ஃப் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் வந்து PACL சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரியான நேம்ஸை வந்து உங்களோட நேம் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ உங்களோட பேன் கார்டு இல்லை உங்களுக்கு என்ன நேம் இருக்குது அப்படின்றத என்டர் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு PSL சர்டிஃபிகேட் பேன் கார்டில் இருக்கிற நேம் மேட்ச் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய பேன் நம்பர், ஸோ பேன் கார்டில் இருக்கக்கூடிய உங்களோட பேன் நம்பரை வந்து என்டர் பண்ணிருங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் PACL ரிசிப்ட்ஸ், நீங்கள் எத்தனை மாதம் வந்து PACL அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 2 மாதம் மட்டும் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்க ப்ளஸ் ஃபர்ஸ்ட் மந்த் ஒன்று, மொத்தம் 3 ரெசிப்ட்ஸ் இருக்குது அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை 10 மாதம் பண்ணியிருந்தாலும் சரி, எத்தனை மாதம் எத்தனை ரெசிப்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணி அதை டோட்டல் நம்பர் ஆஃப் PACL சர்டிஃபிகேட்ஸ் ரிசிப்ட்ஸ், சர்டிஃபிகேட் ப்ளஸ் ரெசிப்ட்ஸ் எத்தனை இருக்கோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அமௌண்ட் எவ்வளோ கிளைம் பண்ண போறீங்க, நீங்கள் எவ்வளோ மாதம் கட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே இதில் 160 ரூபா இருக்குது அப்படின்னா ஸோ 3 பில் இருக்குது. ஸோ 3 ஆட் பண்ணி வர அமௌண்ட் வந்து 480 rupees. நீங்கள் 10 months இல்லை 12 months கட்டிருந்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளோ கட்டிருக்கீங்கன்றத 10 மாதம் கட்டிருக்கீங்கன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதோ மொத்த அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு PACL ஏதாவது லேண்ட் அலாட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற டீடைல்ஸ், அப்படி அலாட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்கொயர் யார்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இருக்காது, நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை கேட்கும். ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நேம், பேங்க் அக்கௌண்ட் நேம் யார் பேரில் இருக்குன்றதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பேங்க்குடைய IFSC கோட் என்டர் பண்ணிட்டு என்ன பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, பேங்க் நேம் என்டர் பண்ணிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து அது எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு கேட்கும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து 2 தடவை வந்து இதில் என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. ஸோ டைப் ஆஃப் அக்கௌண்ட் சேவிங்ஸா கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப் போயிடும், அதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அப்படின்றது. ஸோ இதில் வந்து நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபோட்டோகிராஃப் ஒன்று சூஸ் பண்ணி அப்லோட் கொடுத்துருங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஸோ அப்லோட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பேன் கார்டோட காப்பி, ஸ்கேன் பண்ண காப்பியையும் வந்து என்ன பண்ணிடுங்க, அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ கொடுத்துட்டு அப்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேன்சல்டு செக் இருந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட செக் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்க பேங்க்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதாவது இந்த பேங்க்ல தான் எனக்கு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வாங்கிக்கோங்க. அதனோட ஃபார்மட் அப்படின்றது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஸோ அதான் பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர். ஸோ இந்த ஃபார்மெட்டில் எனக்கு இந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு அப்படின்றத பேங்க்ல ஒரு சைன் வாங்கி இதை ஃபில் பண்ணி சைன் மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டு அதையும் அப்லோட் பண்ணிடுங்க செக் இல்லை அப்படின்னா. ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் PACL சர்டிஃபிகேட் ரெசிப்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய PACL ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு பாண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் PACL சர்டிஃபிகேட் அப்படின்றது அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெசிப்ட் நம்பர் அப்படின்றது உங்களுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ F116 அந்த மாதிரி. ஸோ அந்த PACL ரெசிப்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு ரிசிப்டோட அந்த டேட்டு, ரெசிப்ட் அமௌண்ட், அதாவது எவ்வளவுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் பே பண்ணீங்க அப்படின்ற டீடைல்ஸாக ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிடுங்க. ஸோ ரெசிப்ட் டேட் அது என்னைக்கு உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க, ஸோ ரெசிப்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது. ஸோ சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த PACLோடைய சர்டிஃபிகேட்டை வந்து என்ன பண்ணிடுங்க, இங்கே அப்லோட் பண்ணிட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டுன்னு வந்துருச்சு. ஸோ அடுத்தது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரெசிப்ட்ஸ், எத்தனை ரெசிப்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அது எல்லாமே ஆட் நியூ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு PACL ரிசிப்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ரிசிப்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை ரெசிப்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா ரெசிப்ட்ஸுமே அப்ளை பண்ணணும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு 20 ரெசிப்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 20 மாதம் கட்டிருக்கீங்க, 20 ரெசிப்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 20 ரெசிப்ட்ஸுமே நீங்கள் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் வந்து ரெசிப்ட் நம்பர், ரெசிப்டுக்கான டேட்டு, அந்த அமௌண்ட் மந்த் எவ்வளோ பே பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு இதுக்குமே வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது 2வது மாதத்தோட ரெசிப்ட் இருக்கா, ஆட் நியூ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் PACL ரெசிப்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய அந்த ரெசிப்ட் நம்பர், ரெசிப்ட் டேட்டு, ரெசிப்ட் அமௌண்ட் எல்லாத்தையுமே மறந்துடாதீங்க. எத்தனை மாதம் கட்டிருக்கீங்களோ, 20 மாதம் கட்டியிருந்தாலும் சரி, 30 மாதம் கட்டியிருந்தாலும் 30 தடவை அந்த ஒவ்வொரு மாதத்தோட ரெசிப்டையும் ஃபர்ஸ்ட் மந்தோட ரெசிப்ட் அப்லோட் பண்ணுங்க. ஆட் நியூ கொடுத்து செகண்ட் மந்தோட ரெசிப்ட், ஆட் நியூ கொடுத்து தேர்ட் மந்தோட ரெசிப்ட், இப்படி எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த எல்லாமே ரெசிப்ட் அமௌண்ட்டு, அந்த ரெசிப்ட்ஸுக்கான நீங்கள் அப்லோட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு விசிபிள் ஆகும்.
ஸோ இது ஓகே அப்படின்னா ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இந்த ப்ரிவ்யூவில் நீங்கள் என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணீங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஒரு தடவை ப்ரிவ்யூவாக பார்த்துக்கலாம். ஸோ 4 ஸ்டெப்ஸில் நீங்கள் என்டர் பண்ண எல்லா டீடைல்ஸுமே இதில் உங்களுக்கு ப்ரிவ்யூவில் காமிக்கும். ஸோ இது ஓகே, இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஐ அக்ரி கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துடலாம். சப்போஸ் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா கேன்சல் கொடுத்துட்டு அகைன் ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு போயிட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரி கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ ஃபைனல் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடர் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அதாவது உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் ஆயிடுச்சு, ப்ளஸ் உங்களுடைய அந்த அக்னாலஜிபிள் நம்பர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ND2RG5VL9Z இது ரெஃபரன்ஸ் நம்பர். இதை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு. ப்ளஸ் இது உங்களுக்கு SMS ஆகவும் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அகைன் திரும்ப லாகின் பண்ணுங்க. உங்களுடைய அந்த PACL ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டை போட்டு கீழே கேப்ஷா இருக்கும், அந்த கேப்ஷாவை டைப் பண்ணிட்டு ஸோ லாகின் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ண அந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் வித் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்றது உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்றது உங்களுக்கு விசிபிள் ஆகுதா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண அந்த ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ உங்களோட அந்த அப்ளிகேஷனை வந்து PACL செபி வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரீஃபண்ட் எப்போ அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்தராக வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க.